ஒத்துக்கிட்டீங்களோ, உங்க கையால மேக்கப் போட்டு எப்போ என்ன ஒரு புனிதமான ஆத்மான்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்களோ, பார்த்திருக்கிற ஆத்மாக்கள் பசியோட துடிக்கிறத இரவுல ஆத்மாக்களோட பேசும்போது அதுக்கு பசியில உயிர் விட்ட ஆத்மாக்கள் என்னை சந்தித்து பேசுவாங்க. அதாவது ஜோதிடம் இதுதான் வந்து கல்யாணம்னாவே உடனே வந்து ஜாதகத்தை பார்க்கணும், அது பண்ணி எல்லாமே. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த விருதினை வாங்குவதற்காக சாய் அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆத்ம அமுதா அம்மா. ஆக்சுவலி அம்மாவோட ஸ்பெஷல் என்னன்னா, நம்மளுடைய முகத்தை பார்த்தே நம்மளுடைய துணை எந்த திசையில் இருக்குது, எங்கே இருக்காங்க அப்படின்றத அழகாக வந்து சொல்லக்கூடிய அற்புதமான ஆற்றல் படைத்தவங்க. ஸ்ரீ மகாஸ்ரீ கருப்பசாய் ஆத்மாலயம் அறக்கட்டளையோட குருஜி, எனக்கு இருக்கிற முக்கியமான ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவோட அருளால ஒரு ஆத்மாவை கணிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி எனக்கு கொடுத்திருக்காங்க. இந்த திருமண விஷயமா ஒரு ஆத்மாவை என்னை தேடி வரும்போது எனக்கு நடக்கல, வயசு போயிட்டே இருக்கு, என் ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு அவங்களுடைய ஆத்மா இந்த திசையில இருக்கு, இன்ன பெயர் இடத்துல இருக்கு, இந்த குணாதிசயத்தோட இருக்கு, உனக்காக பிறக்கப்பட்ட ஆத்மாக்கு இந்த நிறம் பிடிக்கும், அவங்க இந்த உணவு விரும்பி சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி மேட்ரிமணியில் இருந்தோ ஜாதகங்கள் வழியாக அந்த ஆத்மாக்களை அவங்க தேர்ந்தெடுத்து என்கிட்ட அந்த ஃபோட்டோவை கொண்டு வந்து காட்டுவாங்க. அம்மா இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபோட்டோ எனக்கு வந்திருக்கு, இந்த பேர் இந்த ஊர்லேருந்து வந்திருக்கு, இது சரியாக இருக்குமான்னு கேட்பாங்க. அந்த ஆத்மாவுடைய கண்ணை நான் பார்த்ததுமே என் கண்ணுக்குள்ளே அந்த முகம் ஏற்கனவே காட்டப்பட்டிருந்தா இதுதான் உனக்கான ஆத்மா, தேர்ந்தெடுத்துக்கோன்னு சொல்லுவேன். தொடர்ந்து அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தும்போது அவங்களுடைய குணாதிசயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த கலர் தான் பிடிக்கும், இந்த குணாதிசயம் இருக்குது, இந்த கார் கூட வச்சுருப்பாங்கன்னு கரெக்டாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது மாதிரி அந்த ஆத்மாவோட பொருத்தத்தை சேர்த்து இணைச்சி நிறைய பேருக்கு திருமணங்கள் நடந்திருக்கு. இது எனக்கு பகவான் கொடுத்தது. அப்பா சாயோட அருளால் இந்த மிகப்பெரிய பணியை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இங்கே எனக்கு முக்கியமாக நான் ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு இந்த வெட்டிங் அவார்டுக்கு வெறும் ஜோதிடர் மட்டும் இல்லாமல் நான் 23 வருஷமாக ஒரு பியூட்டிஷியன், நான் பியூட்டி பார்லர் நடத்திக்கிட்டு இருக்கேன் 23 வருஷமாக. சரி, அந்த பியூட்டிஷியன் அவார்டுக்காக கூட இவங்க சொல்லியிருந்தாங்க. வானம் சேனல்லேருந்து என்னை வந்து பேட்டி எடுக்க கூப்பிட்டுருந்தாங்க. ஆத்மார்த்தமாக நாங்கள் பேசும்போது அவங்க என்னை உணர்ந்துட்டு உங்களுக்கு நாங்கள் அவார்டு கொடுக்க இருக்கிறோம், கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கணும்னு சொல்லி என்னை இன்வைட் பண்ணி தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஆத்மாவுடைய திறமைகளெல்லாம் கணிக்கிற திறன் உண்டுன்னு. இப்போ முன்னாடி ஒரு ஆத்மா கண்டிப்பா உங்க ஆத்மாவை, இந்த ஆத்மா வந்து எப்படிப்பட்ட ஆத்மா சொல்லுங்க? இல்லை, ரொம்பவும் புனிதமான ஆத்மா. எப்படின்னா அனைவர் உள்ளத்தையும் சிரிக்க வைக்கிற ஆத்மா. ஒரு ஆத்மாவால் சந்தோஷப்படுத்தத்தான் முடியுமே தவிர யாருடைய கண்ணிலேருந்து கண்ணீர் வைக்க வர முடியாது. அப்படிப்பட்ட சிரிப்பு சிந்தமான அழகான ஒரு ஆத்மா தான் இந்த ஆத்மா. எனக்கு இந்த ஆத்மாவோட ஃபோட்டோ எடுக்கணும்னு நான் வந்து முதல்ல முன்னே போய் கேட்டேன். அம்மா சொன்னாங்க என் புடவையை நான் கட்டிட்டு வந்துடுறேன் சரியா அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஐயோ அம்மா, நான் கூட உங்களுக்கு வந்து புடவை கட்டி விடலாமா அப்படின்ற மாதிரி, ஏன்னா நான் ஒரு பியூட்டிஷியனாக இருந்ததுனால எனக்கு அந்த உந்துதல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நீங்கள் புடவை தானே கெட்டணும், கெட்டுவோம்மா. நீங்கள் பியூட்டிஷியன் சொல்லிட்டீங்களா, உங்கள் கையால் மேக்கப் பண்ணணும், எப்போ என்ன ஒரு புனிதமான ஆத்மா நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களோ அடுத்த தூண்டிலும் ரெடி பற்றியா. அதனால் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம பண்ணுறோமா ஒரு மேக்கப் இது பண்ணுறோம். உண்மையிலே உங்களுடைய அந்த தோற்றமே எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆத்மார்த்தமாக நானே வந்து எனக்கு மனமகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. Ha ha ha.